ஒரு விளம்பர அரசியல் நடக்குது. ஒரு சினிமா நடிகர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படிங்கிற சார் கொரோனாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலாம் விளம்பர அரசியலா? சொல்றத கேளுங்க. ஒரு நடிகன் மீதான அபிப்பிராயம் அந்த அறிவையே திமுக வளர்க்கலன்னு தான் நாங்க கேக்குறோம். அண்ணனே ஒரு நல்ல மனோதத்துவ டாக்டர் கிட்ட போய் காட்டுங்க. ஐயோ அப்ப எங்க அண்ணன் மெண்டல் ஆயிட்டாரா? ஏர்வாடி ஒரு கக்கூசுல வந்து கிளீன் பண்றதுக்கான ஒரு விளம்பரத்துக்கு நடிகனை கூட்டிட்டு வந்து தானே விளம்பரம் வைக்கிறான். விஞ்ஞானியை கூட்டம் வந்தா அதை கண்டுபிடிச்சவனை கூட்டம் தான் வைக்கிறான். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. பள்ளிக்கல்வித்துறையில இருந்து ஒரு ஆட் ஒண்ணு போட்டாங்க. அதுக்கு ஆபாச நடிகை வச்சு தானே திமுக பண்ணிச்சு விளம்பரம். யார் ஆபாசம்? நாங்க காட்டுறோம் அந்த ஆபாச நடிகை யாருன்னு. குட் மார்னிங், உட்காருங்க. இத நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. உதயநிதி பார்த்து அப்படி யாரும் கேட்கவே இல்லை சார். உதயநிதி வந்து வெற்றி பெற்ற சூப்பர் ஸ்டார் வரிசையில் உள்ள ஒரு நடிகர் தானே அவரு. அவர் மட்டும் தான் நடிகரா? நான் நடிகர் திமுக நடிகரை கேட்க. ஸ்ரீநாத்னு ஒரு நடிகர் வந்து தூத்துக்குடியில் ஜெயிச்சிருக்காரு. அவர் எல்லாரும் அவர் பிரபல நடிகர். அப்ப ஸ்ரீநாத்தையும் உதயநிதியும் ஒப்பிடுறீங்களா நீங்க? பெருசா நடுவுல பல படங்கள் தோல்வி படங்கள் அவருக்கு. அவரை நடிகரா யாரும் பார்க்க மாட்டாங்க. அவரை நடிகரா யாரும் பார்க்கல. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இங்க அடி உளுந்தது திமுகவுக்கு தான். இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் தோத்தது திமுக தான். இப்போ இன்னைக்கு சினிமா கவர்ச்சின்னு நீங்க சொல்றீங்க. எங்களை தூக்கி சுமந்தாங்க, நான் எங்களால தான் வெற்றி பெற முடிஞ்சு காங்கிரஸ்னு சொல்றீங்க. ஆனா உங்களுடைய தலைவர் பொதுச் செயலாளரை நீங்க வெற்றி பெற வைக்க முடியல. ஒரு தற்காலிக வெற்றிக்கு ஏன் ஆட்டம் போடுறீங்க அவ்வளவா? அது திரும்பவும் ஏன் அப்படி சொல்லியே உங்களை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறீங்க தான் நான் கேட்கிறோம். ஒப்பற்ற உலகத்தின் மாபெரும் புரட்சியாளர்கள் வரிசையில சேகுவாரா, பிடல் காஸ்ட்ரோ, காரல் மார்க்ஸ் பெரிய மேதைகள்லாம் வரிசையில ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற விஜயும் ஒரு மாபெரும் தலைவர். போதுமா உங்களுக்கு? உங்க ஆசை நிறைவேறிச்சா? இதுலயும் உங்க வன்மத்தை காமிச்சு தான் இருக்கிறீங்களே. இது வன்மம் கிடையாதுங்க. எனக்கு என்ன வன்மம் இருக்கு? எனக்கு வன்மம் கிடையாது. நான் கட்சிக்காரன் கிடையாது. முதல்ல வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா பொறாம டக்குன்னு கொஞ்சம் பொறாம வன்மத்தை காக்கிட்டு போறான். எனக்கு ஒண்ணு வன்மம் கிடையாது. எனக்கு என்ன வன்மம் இருக்கு? நாங்க வெளிப்படைத்தன்மை வாய்ந்தவர்கள். ஓகே, நாங்க இப்ப இட்டு கட்டி சொல்ல மாட்டோம். நண்பா ஓ நண்பா, என் காதென்ன இப்படி போகிறாயே நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? போன பேட்டியில சொன்னீங்க விஜய் அவர்கள் டெபாசிட் வாங்குறாரா பாப்போம். ஆமா, நான் சொன்னேன். நான் இல்லை நான் சொல்றேன். நான் என்னுடைய அரசியல் கணக்குப்படி அவர் தோற்பாரு நான் நினைச்சேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்ல சார். அவர் சிஎம் ஆயிட்டாரு. காட்டத்தங்க கொள்கை இருக்கு. என்ன கொள்கை இருக்கு? சமூக நீதி கோட்பாடு. என்ன சமூக நீதி கொள்கை? உங்களுக்கு படிக்காதவன் முட்டாள்களுக்கு வேங்கவேல் என்ன சமூக நீதி என்ன? நீ வேங்கவேல நீங்க கிழிச்சிடுவீங்க. இனிமே போய் என்ன கிழிக்கல நாங்க. நீங்க என்ன கிழிக்கிறீன்னு பாக்குறேன். என்ன கிழிக்கிறேன் நாங்க? நீங்க கிழிக்க போறாங்க. போங்க. நீங்க என்ன சாதிக்கிறேன்னு பாப்போம். பீ தண்ணியை குடிச்சுட்டு அவன் உட்கார்ந்திருக்கான். அந்த மக்கள் வந்து அது ஓட்டு போடவே வரல. அந்த லட்சணத்துல இருந்துச்சு சமூக நீதி. அடிக்காம என்ன பண்ணுவாங்க? தனி மாட்டுப்பட குற்றச்சாட்டு சொல்ற வேலையெல்லாம் நிப்பாட்டுங்க. நீங்க என்ன கிழிக்கிறீங்கறத காட்டுங்க. நீங்க கிழிச்சத பார்த்தமே சார் நாங்க. அதெல்லாம் தெரியும். விஜய்க்கு முன்னாடி விஜய் சிஎம் ஆக்கிட கூடாது, விஜய் சிஎம் ஆக்கிட கூடாதுன்னு கொல்லவாசல் வழியா என்னென்ன வேலைகள் பண்ணுங்கிறது தான் தெளிவா புட்டு உடைச்சிட்டாங்களே. அதிமுகவுக்கு டிஎம்கேக்கு கனெக்டிங் கால் போட்டு விட்டது பிஜேபி. இதுல வந்து திரு உதயநிதியை பொறுத்த மட்டும் திமுகவினுடைய கொள்கை அனைத்து கொள்கைகளையும் குப்பையில தூக்கி போட்டு அதிமுகவோட சேரணும்னு தவ்வி குதிச்சது திரு உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்களை பொறுத்த மட்டும் விஜய் அவர்களை முதல்வராக கூடாது என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் செய்து தோற்றிருக்கிறார். ஆனா 75 வருஷ கட்சி, 75 வருஷமா எந்த கட்சி எதிர்த்தீங்களோ, எந்த கட்சியை சண்டை போட்டீங்களோ அந்த கட்சி கூட கொல்லவாசல் வரியா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். ஒரு கட்சி தானே. அண்ணாவை ஏற்றுக்கொண்ட கட்சி தானே. திமுக பிஜேபி ஏத்துக்கிட்டீங்க. தாயும் பிள்ளையும் ஒண்ணு தானே. பிஜேபி ஏத்துக்கிட்டீங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் கூட மனப்பூர்வமா நாங்க ஏத்திருப்போம். சாம்பார் ஆப் எனக்கு சனாதன கட்சி தானே இருந்தது திமுக. திமுகவுக்கும் தலைவர் அண்ணா தாங்க. திமுகவும் சனாதன கட்சி தானே சார். எப்படி ஒருத்தன் சங்கராச்சாரியார் ஒரு இடைநிலை சாதிகார சங்கராச்சாரியார் ஆக முடியாதோ அது மாதிரி நீங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க பொருளாளரோ செயலாளரோ ஏன் தலைவராக கூட ஆக முடியாது திமுகல. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. ஆராசன மந்திரி ஆக்குனது யாரு? தாவேகாவா? மந்திரி ஆனதுல பெரிய விஷயமா சார்? ஏன் தலைவர் ஆக்குங்க, ஏன் தலைமை செயலாளர் ஆக்குங்க, ஏன் பொருளாளர் ஆக்குங்க. எல்லாம் ஆக்குவாங்க. உங்கள்ட்ட 75 வருஷத்துக்கு அப்புறமா நானும்
பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. இங்க வந்து கேரளா முதல்வர் அவர் ஜெயிச்சு அவரோட வேலையை பார்க்க போயிட்டாரு, மம்தாவும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஏன் இன்னும் ஏத்துக்க மறுக்குது திமுக தங்களோட தோல்வியை? அப்படிலாம் இல்லையா, ஏற்றுக்கொண்டது. திமுக ஒன்றும் தோல்வியை ஏற்க மறுக்கலாம். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இந்திய முஸ்லீம் லீக்கோ ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா ஆதரவு மட்டும் இல்ல, அமைச்சர்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அதுக்கு ஏன்பா என் கட்சி தொண்டனோட ரத்தத்தை உரியுறீங்க? என் கட்சி தொண்டனோட ரத்தத்தை உரியுன்ற அவசியம் உனக்கு என்ன இருக்கு? என் கட்சி தொண்டன் ஒவ்வொருத்தனும் பெத்த தாயிட்ட குடிச்ச பாலை ரத்தமா கக்கி உனக்கு உழைச்சி உன்னை கஷ்டப்பட்டு உன்னை எம்எல்ஏ ஆக்கி எல்லாம் பண்ணா இதுக்கே சார் நாங்க ரத்தத்தை கக்கி உழைக்கணும். உனக்கு எதுக்கு நாங்க ரத்தம் சிந்தணும்? சிரிப்பா வந்துடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பா போனாங்க வந்துருச்சு, சிரிக்கிறாங்க. சொல்ல போறவங்க எல்லாம் முன்னாலே போய் தொலைச்சிருந்தா நாங்க ஒரு என் கட்சிக்காரன் 100 பேர் எம்எல்ஏ ஆகிருப்பான். சொந்த காலில் நின்று சுயமா ஜெயிச்சு வந்திருப்போம். புடுங்கிருப்பாரு, அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. உங்களுடைய தலைவர் பொதுச் செயலாளரை நீங்க வெற்றி பெற வைக்க முடியல. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது என்ன சார்? விஜய் அவர்களுடைய ஆட்சியை பத்தி விமர்சனம் பண்ண ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஐயோ, அதுவும் அவர் ஆப்பிளில் வேலை பார்க்கக்கூடிய நபரா? வேற லெவல் நியூஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி யாராவது இதுக்கெல்லாம் கொண்டு முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கா பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த அவன் பேசின மாதிரியே திருப்பி பேசி விட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம். சினிமா கேட்போம், கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லைங்க, நானும் இல்லை சார், விளையாட்டுக்கு தான் நாங்கள் சொல்கிறேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே. அவனுடைய ஸ்பீச், அந்த ஜேம்ஸ் அப்படிங்கிற அந்த கயவனுடைய ஸ்பீச்சை ஒரு நிமிஷம் பேச அங்கே போடுறேன், பீப் சவுண்டை போட்டு தான் போடுறேன். யாராலையாவது கேட்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஸ்பீச்சை கேட்டிங்களா? பீப்பு பீப்பு பீப்புன்னு இருந்திருக்குமா? அப்படி தான் அந்த நாய் பேசிச்சு. அப்படிப்பட்ட நாய்களை அரெஸ்ட் பண்ணி நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் நல்லா இருக்கும். வேணா, நான் ரொம்ப பெரிய இடம், என் மேல கைய வச்ச நீ ஒரு ஜென்மத்துக்கு ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். ஏதோ சொல்லுவியே, உதயநிதி ஆர்மிடான் பையால போட்டிருக்கிய. இப்போ அந்த உதயநிதி அவர்கள் தான் உங்களை வந்து காப்பாற்றுவாங்களா? டேய், அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க கடைசி வரைக்கும் 200 ரூபாய் பிச்சை எடுக்கிற ஊப்பிங்க தான். உங்களுக்கெல்லாம் அவங்க பேக்கப்பே வர மாட்டாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் வந்து திருமாவளவன், அப்புறம் வந்து காங்கிரஸ்ல இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம 7 பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்குலாம் வந்து அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு. திமுக கூட்டணியில் இருந்தப்போ அவங்களுக்கு தரவே இல்லை. அவங்க வந்து அவங்க குடும்பத்துல மட்டும் தான் முக்கியமான ஆளுக்கு பதவி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் மக்கள் இந்த வாட்டி ஓட்டு போடல. அது இல்லாத இளைஞர்கள்லாம் வாய்ப்பு கொடுக்கல. ஸ்டாலின், வயசானவர் துரைமுருகன், அவங்களுக்குலாம் அமைச்சர் தேவையா மினிஸ்டர் பதவிலாம்? இப்போ இளைஞர்கள்லாம் வரணும்ல. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி.